அடுத்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரோன்னு சொன்னேன். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இன் டர்பைன். என்ன அப்படின்றதுனா டர்பைன் வந்து பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ். ஸோ வந்து n root p x power 5/4. அதே வந்து பம்ப் வந்து டிஸ்சார்ஜ் ப்ரொடியூசிங் டிவைஸ். இதில் ஒற்றுமையை கண்டுபிடிக்கலாம். டர்பைன் வந்து ஃபர்ஸ்ட் இங்கேயும் n தான், இங்கேயும் n தான். ஆனால் இங்கே p வருது, ஏன்னா அது பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ். டர்பைனுக்கு p வரும், பவர் பம்புக்கு p வராது. ஸோ பம்பு லெட்டர் p, அந்த பவரும் p, பம்புக்கு p வராது அப்படின்னு ஆச்சுங்க. டர்பைன் வந்து பவர் வரும். h பவர் 5/4 கீழே h தான், இங்கேயும் h தான். ஆனால் இங்கே 5/4, இங்கே 3/4. 5/4க்கும் 3/4 எப்படி நம்ம பகுத்து பார்க்கலாம் அப்படின்னா 5/4னா 1/4, 3/4னா 3/4. அப்படின்னா நம்ம முக்கால்னா என்ன, 1ல் கால் போனால் 3/4, 1 கூட்டல் கால்னா 1/4. ஸோ அப்போ அவன் டர்பைன் அண்ணன், பம்பு தம்பி. ஸோ 1/4 3/4. ஒரு கால் கூட இருந்தால் டர்பைன், ஒரு கால் கம்மியாக இருந்தால் பம்ப் அப்படின்னு ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே வந்து இன்ஜினியராக என்ன ஆசைப்படுவோம்னா டைமென்ஷன்லெஸ் நம்பருக்கு தான் ஆசைப்படுவோம். ஸோ டைமென்ஷன்லெஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட், டைமென்ஷன்லெஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படின்றது ஆசைப்படுறோம். ஆசைப்படும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா ns, அது என்ன அப்படின்னா இந்த பவருக்கு பதிலாக பவர் டிவைட் பை டென்சிட்டி, ஹெச்சுக்கு பதிலாக gh பவர், ஹெச் இடத்துல ghன்னு போட்டுக்கிறோம், பவருக்கு இடத்துல பவர் பை டென்சிட்டி போட்டுக்கிறோம். இதே வந்து பம்புக்கு n root of q g power h g into h 3/4. டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வந்து இது இன்னொரு பேர் என்ன, டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு என்ன பேர் அப்படின்னா ஷேப் நம்பர். வாட் இஸ் ஷேப் நம்பர் ஆஃப் த டர்பைன்? ரைட் த ஃபார்முலா ஃபார் த ஷேப் நம்பர் ஆஃப் த டர்பைன்னா இந்த ஃபார்முலா எழுதணும். ரைட் ஷேப் நம்பர் ஆஃப் த ஃபார்முலா இந்த ஃபார்முலா எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர் வந்து ரீப்ளேஸ் பை பவர் பை டென்சிட்டி, எட்டு ரீப்ளேஸ் பை gh. இங்கே பவர் இல்லாதனால q அப்படின்னா 8 மட்டும் gh பவர் 3/4 போட்டுருவோம். ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண இது அதிகம் தான். இதில் டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n-க்கு வந்து t பவர் -1, பவருக்கு பார்த்தீங்கன்னா பவருக்கு ஜூலு, ஜூல்னா நியூட்டன் மீட்டர், ஜூல் பர் செகண்ட், நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட், நியூட்டன் மீட்டர்னா ml t பவர் -2 l, அப்போ ml² t பவர் -3, h-க்கு வந்து l தான். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா t பவர் -1 பவருக்கு வந்து ml² t பவர் -3 ஆஃப் கீழே டிவைட் பை l பவர் 5/4. அப்படின்னா m பவர் ஆஃப் ஆஃப், l வந்து l² இன்ட்டு ஆஃப் போட்டிங்கன்னா 1 ஆகிடும். 1லேருந்து 1/4 போச்சுன்னா கால் வரும். இது 1/2, அது -1, 1/2 -1 சேர்த்தா 2/2 வரும். இதான் டைமென்ஷன் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன். பம்புக்கு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து n-க்கு வந்து t பவர் -1, q-க்கு வந்து l³ t பவர் -1 ஆஃப், கீழே l பவர் 3/4. அப்போ இங்கே t பவர் -1 இருக்கு, அங்கே t பவர் -1/2 இருக்கு, t பவர் -3/2. இங்கே l பவர் 3/2, 1/2லேருந்து 3/4 போனால், 1/2லேருந்து 3/4 போனால் அகைன் 3/4 தான். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த பம்புக்கு டைமென்ஷன், இது ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைனுக்கு டைமென்ஷன். ஸோ வந்து 6 விஷயம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீடுக்கு ஃபார்முலா, ரெண்டாவது ஷேப் நம்பர் அது 2, அப்புறம் டைமென்ஷன் அது 2. ஸோ மொத்தம் 6 விஷயம் கற்றுக்கிட்டோம். இந்த 6 வந்து கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் வந்து டேம் ஷோர். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.